ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய வரலாறுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம எங்கே கவர் ஆகுது, எப்படி கவர் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. குப்தர்கள், டெல்லி சுல்தானேட், முகலாயர், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. தென்னிந்திய வரலாறு அப்படின்னா சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் எல்லாமே படிக்கணும். நீங்கள் வந்து பாண்டியர்கள், சோலாஸ், பாண்டியாஸ், பல்லவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அந்த மாதிரி எல்லாமே படிக்கணும்னா இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சிவிக்ஸில் 1 or 2 லெசன்ஸ் லோயர் கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு எத்திக்ஸ்ல வந்து இதை பற்றி இருக்குது. ஆனால் எத்திக்ஸ்ல வந்து இது வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் வந்து குரூப் 4 கேட்கவே இல்லை. குரூப் 2லுமே இது வரைக்கும் மேக்ஸிமம் எத்திக்ஸில் வரவே இல்லை. ஸோ அதனால் நான் எத்திக்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 6th டேர்ம் 1லையும் இருக்கும், 11th இருக்கும். 11th வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 9th வந்து ஒரு சின்ன பார்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் குப்தர்கள் அப்படின்னா 6th டேர்ம் 3ல குப்தர்கள், 11th குப்தர்கள் படிக்கணும். டெல்லி சுல்தானேட் அப்படின்னா 7th டேர்ம் 1ல இருக்கு டெல்லி சுல்தானேட். 11th அரேபியர்கள் துருக்கிய வருகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க டெல்லி சுல்தானேட்டு. நெக்ஸ்ட் முகல்ஸ் அப்படின்னா முகலாயர்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து 7th டேர்ம் 2ல முகலாயர்களும், 11th முகலாயர்கள் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து மராத்தாஸ் அப்படின்னா மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 7th டேர்ம் 2லையும் 11th இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் கைஸ். இண்டஸ், குப்தாஸ், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானேட், முகலாயர்கள், அதுக்கப்புறம் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து சவுத் இந்தியன் தென்னிந்திய அரசுகள். 6th டேர்ம் 3ல தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் 7th டேர்ம் 1ல தென்னிந்திய அரசர்கள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் 11th தென்னிந்திய பண்பாடு வளர்ச்சி அப்படின்றது. அப்புறம் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இது 11th தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு விஜயநகர பாபினி வந்து நமக்கு முன்னாடி இருந்துச்சு சிலபஸ். இப்போ நம்ம எடுத்துட்டாங்க. ஆனால் பட் கொஷின்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அதுவுமே நமக்கு 11th 7th இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம படிக்கணும் கைஸ். ஆக்சுவலாக வந்து இவ்வளோதானா அப்படின்னா இன்னும் இருக்குது. ஆனால் பட் இது மட்டும் கம்பல்சரி. இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சா மேக்ஸிமம் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து சிவிக்ஸில் வந்து கொஞ்சம் பண்பாடுகள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. நம்ம அதை வந்து யூனிட் 8ல படிக்கும்போது கொஞ்சம் அது கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து ஹிஸ்ட்ரியில் மெயினாக நீங்கள் இதை கவர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கம்பல்சரி இதெல்லாம் இந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் குப்தர்கள் படிச்சீங்க அப்படின்னா 6th 11th ரெண்டுலேயுமே நீங்கள் படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th மட்டும் படிக்காதீங்க, 11th சேர்த்து படிங்க. ஏன் அப்படின்னா 11th இப்போ கொஷின்ஸ் 11th 12th நமக்கு குரூப் 4லேயே நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து முகலாயர்கள்லேருந்து 11th தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. 2024ல் 7th கேட்கல, 11th தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹையர் ஸ்டாண்டர்ட் சேர்த்து படிங்க. அதே மாதிரி நான் எப்படி ஜிஎஸ் அப்ரோச் பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி படிச்சிடக்கூடாது. இப்போ முகலாயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வம்சங்கள், அது என்ன ஆன ஆர்டர்ஸில் இருந்தாங்க அப்படின்னு பாபருக்கு அப்புறம் யார் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இது டெல்லி சுல்தானேட்னா வம்சங்கள், அடிமை வம்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு வம்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வம்சங்கள் தெரிஞ்சுக்கணும். வம்சங்களில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமா என்னென்ன வரி கொண்டு வந்தாங்க. மராத்தியர்கள் அப்படின்னா சவுத் அப்படின்ற வரி வந்து ரொம்ப 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 ஃபேமஸான வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன வரிகள் கொண்டு வந்தாங்க, அவங்க என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி வந்து சிலது கேட்பாங்க. இப்போ வந்து முதல்ல விஜயநகர பாமினியில் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கொஷின்ஸ் கேட்டுருவோம். ஆனால் இப்போ கொஷின்ஸ் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நிறையா வருது. ஸோ நம்ம வந்து நீட்டாக படிச்சுக்கணும். எப்படின்னா காயின்ஸ், யார் யார் என்ன காயின் கொண்டு வந்தாங்க, கோல்டா, சில்வரா, அந்த மாதிரி. இல்லாட்டி அந்த காயின்ல வந்து என்ன பொறிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி, என்ன லெட்டர்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது, அது ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து வார், அதுக்கப்புறம் ஏரியாஸ், அவங்க எந்த எல்லை வரைக்கும் ரூல் பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ், அவங்க என்ன காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த காயின்ஸ்ல வந்து என்ன வேர்ட்ஸ் இருந்துச்சு, இல்லை பிக்சர்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரீஃபார்ம்ஸ், என்ன அவங்க என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ், அதான் வரி. அதுக்கப்புறம் புக்ஸ், அது ரொம்ப ரொம்ப மெயின் கைஸ். அவங்கள பற்றி யாராவது புக் எழுதுனாங்களா, இல்லை அவங்களே புக் எழுதுனாங்க, அது எந்த லாங்குவேஜில் எழுதுனாங்க, அது யார் எழுதுனா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவையில் யார் யார் இருந்தான்னு சொல்லி அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ வந்து இது மாதிரி அதாவது ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் பட் இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்ற மாதிரி அவங்களோட பீரியட் டைமும் தெரியணும் நமக்கு. வருஷங்கள் கேட்பாங்க. ஸோ பீரியட் டைம்,
பீரியட் டைம். அதே மாரி வார் அப்டின்னா வந்து அவங்க ஜெயிச்சாங்களா? தோத்தாங்களா? இப்போ நீங்க பாபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வார் தான் இருக்கும். ஸோ அந்த 4 வார்ல எப்படின்னா, அந்த 4 வார் யார் கூட அவங்க போட்டி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. நீங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சப்போஸ் ஈஸியா கேட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, பாபர்னா பாபர் மட்டும் கிடையாது. அதில வந்து ஃபுல்லா படிக்கலாம். ஷாஜகான் படிக்கலாம். படி அக்பர் வச்சு படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் அந்த மாரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம முகல்ஸ்னா எல்லார பத்தியும் படிக்கணும். அதே மாரி அவங்களோட ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷாஜகான் அப்படின்னு நெறைய கட்டியிருப்பாங்க. முகல்ஸ் அப்படின்னா நெறைய கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் அவங்களுடைய கட்டிடக்கலை ஒர்க் அதுவும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே படிக்கணும் கைஸ். ஆனா இதெல்லாம் நீங்க தனியா நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஃபுல்லா இன் டெப்த்தா கேட்டாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில நம்ம மிஸ்டேக் பண்ணாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா போன தடவ குப்தர்கள்ல வந்து காயின்ஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாரி காயின்ஸு, டாக்ஸு, ரீஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் எக்கானிக்கல் ஆர்டர். ஸோ யாருக்கு அப்புறம் யார் ஆட்சி வந்தாங்க, எவ்வளோ வருஷம் ஆண்டாங்க அப்படின்றது. அது மாரி இந்த வம்சத்துக்கு அப்புறம் இந்த வம்சம் அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான வம்சம் யாரும் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி விஜயநகர பாமினிலயும் இருப்பாங்க. ஆரவீடு அந்த மாதிரி இருப்பாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடுன்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தி நம்ம படிச்சுக்கலாம். கிருஷ்ணதேவராயர் மட்டும் இல்லாம வந்து ஹரிஹரன், புக்கர் அவங்க தான் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து இப்போ வந்து ஆரவீடுனா அதில சிறந்தவங்க யார் இருப்பாங்க? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் கைஸ். இப்போ நம்ம ஒண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாரி மராத்தியர்கள் அப்படின்னா சிவாஜி அவங்கள மட்டும் படிக்காம நம்ம பேஷ்வாக்கள் வருவாங்க. பேஷ்வாக்கள் பத்தியும் படிக்கணும். ஸோ பேஷ்வாக்கள் அப்படிங்கும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்க? ஸோ இந்த மாரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இண்டஸ் சிவிலைசேஷன் அதாவது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் யார் வந்தாங்க, எந்த நூற்றாண்டில் எந்த காலகட்டத்தில் வந்தாங்க, வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஹரப்பால ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, மொஹஞ்சதாரோக்கு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஹரப்பால மொஹஞ்சதாரோக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்ன டிசிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து உயரமான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அவங்களோட தொழில்கள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த யூனிஃபார்ம் அந்த மாதிரி இது சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அவங்க ட்ரேடிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதாவது தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இண்டஸ்ல பார்க்கணும். ஸோ எப்படியுமே வந்து ஒவ்வொரு இது படிக்கும்போது அதை வந்து நம்ம என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம நோட்ஸ் இருக்கிறோட நீங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறப்ப வந்து. இப்போ நீங்கள் ஒரு லெசன் வந்து 20 பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா 1 பேஜ் ஆர் 2 பேஜில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஸோ ஏன்னா உங்கள்கிட்ட புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் நோட்ஸ் எடுங்க. புக்கு இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபுல் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா புக் இல்லைங்கும்போது நீங்கள் உங்கள் நோட்ஸையே நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.